குன்றக்குடியும் வருகிறார்கள். குன்றக்குடியில் வந்து முருகனை தரிசித்துவிட்டு முருகனுக்கு பின்னால் ஒரு ஞானியர் மலை என்ற ஒரு குகை இருக்கிறது. அந்த குகையில் வந்து இங்கே தவம் இருக்கிறார்கள். தவம் இருந்து இங்கே எல்லா நாயனார்களுக்கும் முதல் நாயனான திருநீலகண்ட நாயனாருக்கு இங்கே ஒரு மடம் கட்டுகிறார்கள். அந்த மடம் கட்டுவதற்கு இங்கே இடம் கோரப்படுகிறது. தகுந்த நிர்வாகத்திலிருந்து அன்றைக்கு இருந்த நிர்வாகங்கள் இடம் கொடுக்க மறுக்கிறார்கள். அச்சமயம் தேர் வலம் வருகிறது. சரியான எந்த இடத்தை அவர் தேர்வு செய்துள்ளாரோ அந்த இடத்தில் தேர் நின்று விடுகிறது. அப்பொழுது ஆசாரிகள், உள்ளூர் மக்கள் எல்லாருமே மிகுந்த சிரத்தையோடு இருக்கிறார்கள், இருக்க முடியவில்லை. அப்போ மாயாண்டி சித்தர் வந்து ஒரு மகிழ்ச்சியோடு பார்க்கிறார். அப்பொழுது ஒரு பக்தர் சித்தர் மாறி தருகிறார், ஏதோ உன்னை உணர்த்த விரும்புகிறார், அவரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று கூறும்பொழுது அப்போ கேட்கிறார்கள். கேட்கும்போது அவர் கூறுகிறார், இல்லை, எனக்கு திருநண்ட நாயனார் மடாலயம் அமைப்பதற்கு இந்த இடத்தை கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். ஐயா, தாராளமாக எடுத்துக்கொண்டு தற்பொழுது தேரை நகர்த்த விடுங்கள் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது சிரித்து கொண்டு அவர் இறங்குகிறார். தேர் அதுவாகவே நன்றாக நகர்ந்து செல்கிறது. இது ஒரு பெரிய ஒரு எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் மீறி இந்த சக்தி, இந்த முருகனுக்கும் அவருக்கும் உள்ள அந்த பந்தம் அங்கே மிக சிறப்பாக நிரூபணமானது. அதன் பிறகு திருநண்ட நாயனாருக்கு மடத்தை ஐயாவுடைய ஆசியோடு அவருடைய அருளாசியோடு இங்கே கட்டுகிறார்கள், குடமுழுக்கு நடத்துகிறார்கள். ஞானியர் மலையிலிருந்து இங்கிருந்து நேராக கிளம்பி பிறகு அங்கே புதுக்கோட்டை சமஸ்தானம் செல்கிறார். அங்கே இதே மாதிரி ஒரு நாயனாருக்கு ஒரு மடம் உருவாக்குகிறார்.